மஞ்சக்காமலை பார்த்து பயப்படவாதீங்க. டாக்டரா நாங்க எப்படி பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சக்காமலை வர்றதுக்கு ஒரு 3-4 காரணங்கள் இருக்கு. அந்த மஞ்சக்காமலை நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபுல்லா குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுதான் ரொம்ப ரொம்ப காமன். அதாவது 100 பேஷண்ட் மஞ்சக்காமலை பார்த்தோம்னா 70-80 பேருக்கு இந்த பிரச்சனை தான் இருக்கும். அதுவாவே ஒரு 6 இருந்து 8 வாரத்துல அதுவாவே சரியாயிடும். சில உணவு பழக்க வழக்கங்கள், சில மெடிசின்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. பேஷண்ட்டுக்கு மஞ்சக்காமலை இருக்கும், கூட குறைய ஃபீவர் இருக்கும், ஆனா வயிறு வலி இருக்காது. வணக்கம், நான் டாக்டர் மதுசூதனன், இரைப்பை குடல் கல்லீரல் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். இப்ப இந்த காணொலியோட நோக்கம் என்ன அப்படின்னா, மஞ்சள் காமாலையை பத்தி மக்களுக்கு தெரிவுபடுத்துறதுக்குமான காணொலி இது. இப்ப ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாண்டிஸ்னா என்னன்னா மஞ்சக்காமலை. மஞ்சக்காமலை பொதுமக்கள் எப்படி பொதுவா கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணு திடீர்னு மஞ்சள் ஆகும். அவங்களே கண்டுபிடிக்கலாம் அந்த பேஷண்டே கண்ணாடியை பாக்குறப்ப. இல்ல யாராச்சும் என்னப்பா கண்ணு மஞ்சளா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, யூரின் மஞ்சளா போகும். நீர் அதிக மஞ்சளா போகும். சோ அதுதான் உங்களுக்கு ஒரு சைன் மஞ்சக்காமலை வருது அப்படின்றதுக்கான அறிகுறி அதுதான். சரி, இப்ப மஞ்சக்காமலையே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு டாக்டரா நாங்க எப்படி பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சக்காமலை வர்றதுக்கு ஒரு 3-4 காரணங்கள் இருக்கு. அந்த 3-4 காரணங்களுக்குள்ள என்ன வருது அப்படிங்கறத வச்சுதான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன நான் மெயினா தெரிவிக்க விரும்புறது என்ன அப்படின்னா, மஞ்சக்காமலை பார்த்து பயப்படவாதீங்க. பெரும்பாலுமான மஞ்சக்காமலை அதுவாவே சரியானதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது என்னன்னா, அப்படியே இல்லைனாலும் அந்த மஞ்சக்காமலை நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபுல்லா குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். சரி, நான் ஒரு லிவர் ஸ்பெஷலிஸ்ட், ஒரு வயிறு கேஸ்ட்ரோ ஸ்பெஷலிஸ்ட்னால நான் பாக்குற பேஷண்ட்ஸ்ல மஞ்சக்காமலை எதுக்கு காமனா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான காரணம் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, எப்படி இந்த கொரோனா வைரஸ் நுரையீரலை பாதிக்குதோ அது மாதிரி கல்லீரலை பாதிக்கிறதுக்கு சில வைரஸ் இருக்கு. அது பேர் தான் ஹெப்படைட்டிஸ் வைரஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஹெப்படைட்டிஸ் A, B, C, D, E 5 விதமான வைரஸ் இருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப காமன். அதாவது 100 பேஷண்ட் மஞ்சக்காமலை பார்த்தோம்னா 70-80 பேருக்கு இந்த பிரச்சனை தான் இருக்கும். இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, பெரும்பாலும் இது செல்ஃப் லிமிட்டிங் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுவாவே ஒரு 6 இருந்து 8 வாரத்துல அதுவாவே சரியாயிடும். ஆனா அந்த டைம்ல ஒரு டாக்டரோட மேற்பார்வை, ஒரு கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட் டாக்டரோட மேற்பார்வையில இருக்கணும். சில உணவு பழக்க வழக்கங்கள், சில மெடிசின்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. பட் பெரும்பாலும் இந்த பிரச்சனைகள் அதுவாவே சரியாயிடும். ஏன் இது மெயினா வருது அப்படின்னா, ஹெப்படைட்டிஸ் A வைரஸ், E வைரஸ் அப்படின்னு இந்த 2 டைப் தான் வெளியே அதிகமா சாப்பிடுறதுனால வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இது அப்புறம் B வைரஸ், C வைரஸ்ன்றது ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல வர வாய்ப்பு இருக்கு. சோ என்னவா இருந்தாலும் ஒரு டாக்டர் மஞ்சக்காமலை பாக்குறாருன்னா இந்த எல்லா வைரஸுமே இருக்கா அப்படிங்கறத கண்டிப்பா அவரு செக் பண்ணிடுவாரு. சரி, கண்டிப்பா மஞ்சக்காமலை வருது அப்படின்னாலே ஒரு டாக்டரை பார்த்து செக் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இந்த வகையான மஞ்சக்காமலையில என்னன்னா, பேஷண்ட்டுக்கு மஞ்சக்காமலை இருக்கும், கூட குறைய ஃபீவர் இருக்கும், ஆனா வயிறு வலி இருக்காது. அதை நீங்க மெயினா புரிஞ்சுக்கணும். மஞ்சக்காமலையோட வயிறு வலி இருக்கு அப்படின்னாலே பித்தப்பையிலயோ பித்த குழாயிலயோ கல்லோ என்னமோ மண்ணோ இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ மஞ்சக்காமலையோட வயிறு வலி இருக்குன்னா அடுத்த 2வது காரணம் என்ன அப்படின்னா, பித்தப்பையில கல்லு உருவாகி அந்த கல்லு பித்த குழாய் மூலமா கீழே இறங்கி பைல் டக்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். பித்த குழாயில போய் அந்த ஸ்டோன்ஸ் அடைக்கிறப்ப மஞ்சக்காமலை வரும். பயங்கரமான ஃபீவரும் வலியும் வரும். அதே மாதிரி அந்த கல்லை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பித்தப்பையிலையும் பித்த குழாயிலையும் இருக்கிற கல்ல. இதுக்கு ட்ரீட்மெண்டே வேற. என்னன்னா, இதுக்கு எண்டோஸ்கோப் மூலமா அந்த கல்லை எடுக்கிறது, எங்க இருந்து கல்லு வருதோ, அதாவது பித்தப்பையில இருந்து கல்லு வருதுன்னா லேப்ரோஸ்கோப் மூலமா பித்தப்பையை ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறது. சோ இதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் இந்த நான் முன்னாடி சொன்ன அந்த ஹெப்படைட்டிஸ்க்காக வர்ற மஞ்சக்காமலை ட்ரீட்மெண்ட் டோட்டலா வேற. இது மக்கள் நீங்க என்ன மெயினா தெரிஞ்சுக்கலாம்னா, மஞ்சக்காமலையோட வலி வந்துச்சுனாலே அதாவது வயிற்றுக்குள்ள கல்லு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நீங்க மெயினா தெரிஞ்சுக்கணும். 3வது, வயசானவங்களுக்கு மஞ்சக்காமலை வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாம அதே மாதிரி அதே பேஷண்ட்டுக்கு ஒரு வெயிட் லாஸ் எல்லாம் ஆகுதுன்னா, சம்டைம்ஸ் ஒரு பித்த பாதையில, கணையத்துல இல்ல கல்லீரல்ல கேன்சர் கட்டினால கூட வரலாம். சோ இது அப்ப வயசானவங்களுக்கு மஞ்சக்காமலை வருது, பேஷண்ட்டுக்கு வெயிட் லாஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா ஒரு கேஸ்ட்ரோ டாக்டர், ஒரு வயிறு ஸ்பெஷலிஸ்ட் பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அதிகமா குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கண்ணு மஞ்சளாக வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குடிச்சு கல்லீரல் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படி கல்லீரல் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கிறப்ப ஒரு அறிகுறி மஞ்சக்காமலை. மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு, ரத்த வாந்தியில இருந்து முகம் வீங்கிறது, கால் வீங்கிறது, பல பிரச்சனைகள் இருக்கு. பட் மஞ்சக்காமலை ஒரு அறிகுறியா இருக்கும். சோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸ்ட்ரோ டாக்டரா பாக்குறப்ப இதனாலதான் மெயினான காரணங்கள் மஞ்சக்காமலை வருது. அதாவது ஹெப்படைட்டிஸ்ல வரலாம் கல்லீரல் வைரஸ். ரெண்டாவது கல்லீரல்ல இருந்து வர பித்த குழாயில கல்லு உருவாகி வரலாம், இல்ல ஏதாச்சும் கேன்சர் கட்டி உருவாகி வரலாம். அதுக்கப்புறம் குடிப்பழக்கம் உள்ளவங்களுக்கு வரலாம். சோ இதுதான் காமன். பட் இது எல்லாத்தையுமே நம்ம வைத்தியம் பண்ணி சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, ஒரு லிவர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை நீங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.